உலகத்திலே ஒரு பழமையான நாகரிகம். இந்த நாகரிகத்துல இன்டர்நெட் கிடையாது. ஆனா இவங்க கிட்ட டீசென்டான ட்ரைனேஜ் சிஸ்டம் இருந்ததா சொல்லப்படுது. எகிப்துல பிரமிட் கட்டினவங்களுக்கு கூட இந்த நாகரிகத்தோட டெக்னாலஜியை புரிஞ்சுக்க முடியல அப்படின்றாங்க. இப்படிப்பட்ட உலக புகழ்பெற்ற இந்த நாகரிகம் ஒரே நாள்ல காணாம போச்சு அப்படின்னா பொங்கலால நம்ப முடியும். இப்படிப்பட்ட ஒரு இந்திய சிவிலேஷன்லயே ஒரு டெக்னாலஜியால கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு நாகரிகம் தான் சிந்து சமவெளி நாகரிகம். அதை பத்தி தான் இந்த வீடியோல நாம டீட்டெயிலா பேச போறோம். ஸோ இது வரைக்குமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கிங்க. அப்பதான் நான் போற வீடியோ உடனுக்குடனே உங்களை தேடி வரும். ஸோ அது மட்டும் இல்லாம ஹலோ எவ்ரிவன், ஐ எம் ஹரிஹரன். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். கிமு 2500 இருந்து 1700க்கு இடைப்பட்ட பாகிஸ்தான் மற்றும் வடமேற்கு இந்திய பகுதியில் இருந்ததான் சிந்து சமவெளி நாகரிகம். இந்த நாகரிகத்தை பல திட்டமிடல அவங்க பார்த்தீங்கன்னா கையாண்டிருக்கிறாங்க. அதுல முதல்ல பார்த்தீங்கன்னா நகர திட்டமிடல் அப்படின்றது. நகர திட்டமிடல் அப்படின்றது ஒரு நகரத்தை எப்படி பில்ட் பண்ணணும், ஒரு நகரத்தை எப்படி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்றத கரெக்டா பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இவங்களோட தெருக்கள் பார்த்தீங்கன்னா சதுர அளவுல இருந்ததா சொல்லப்படுது. ஒவ்வொரு தெருவை இணைக்கிறதுக்கு அகலமான சின்ன மற்றும் குறுக்கு சந்துகள் அப்படின்ட்டு ரோடுகளை பல வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. இவங்களோட காலகட்டத்துல கட்டப்பட்ட வீடுகள் எப்படி இருந்துச்சுன்னா சுட்ட செங்கலால கட்டப்பட்ட வீடுன்னு சொல்லப்படுது. இப்ப நம்ம எப்படி வீடு கட்டியிருக்கோம் செங்கல் வச்சு, அதே மாதிரிதான் அவங்களும் செங்கல் வச்சு வீடு கட்டதா சொல்லப்படுது. ஒவ்வொரு வீடுமே பாத்தீங்கன்னா தனி அழகோட இருந்ததா சொல்லப்படுது. இங்க பாத்தீங்கன்னா புதிய டெக்னாலஜி இவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. ரெண்டாவதா பாத்தீங்கன்னா டிரைனேஜ் சிஸ்டம். இப்ப இருக்கிற காலகட்டத்துல எப்படி டிரைனேஜை கரெக்டான முறையில பயன்படுத்திட்டு இருக்கோமோ அதே மாதிரிதான் அக்காலத்திலயும் பாத்தீங்கன்னா டிரைனேஜை கரெக்டான முறையில பயன்படுத்திருக்காங்க. ஒவ்வொரு வீட்டுக்குமே பார்த்தா தனியா குளியல் அறையும் கழிவறையுமே கட்டியிருந்திருக்கிறாங்க. இதுல இருந்து சேமிக்கப்படுற நீர் என்ன பண்ணுதுன்னா அது மட்டும் இல்லாம பார்த்தா அந்த கால்வாய்களை மூடி பராமரிச்சிருக்கிறதுனால சுகாதாரத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மூணாவதா பார்த்தா நெற்களஞ்சியங்கள். மொகஞ்சதாரோல பார்த்தோன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு குளம் இருந்ததுக்கான தடம் இருக்குது. அந்த குளம் பார்த்தோன்னா பொதுவான குளமாக இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹரப்பா, மொகஞ்சதாரோ, லோதல் ஆகிய இடங்கள்ல மிகப்பெரிய நெற்களஞ்சங்கள் இருந்ததுக்கான சான்று இருக்கு. இவங்க நெற்களை பார்த்தோன்னா சேமிச்சு வச்சிருந்திருக்காங்க அப்படின்றாங்க. நெற்களை மட்டும் கிடையாது, பல வகையான தானியங்களையும் இவங்க சேமித்து வச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதனால இவங்களுக்கு பார்த்தோன்னா பஞ்ச நிலையில எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம தானியங்கள் கிடைச்சிருக்கும் அப்படின்ற மாதிரியும் பேசப்படுது. இதனால இவங்களோட பொருளாதாரம் முன்னேற்ற நிலையில அடைஞ்சிட்டு இருந்திருக்கு. ஃபோர்த் ஒன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உயர்நிலை தொழில்கள். இவங்களோட தொழில்களும் முக்கியமானது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முத்திரை கலையை தான் சொல்றாங்க. பசு, யானை, கரடி போன்ற மிருகங்களோட பொறிக்கப்பட்ட ஒரு முத்திரையை இவங்க பயன்படுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம லபிசாசின் கார்லோனின் அப்படின்ற விலை மதிக்க மிக்க இப்ப நம்ம ஊர்ல இருக்கிற வைர மாறிய கற்களை பார்த்தோன்னா அப்போ அவங்களோட நகையில பயன்படுத்தி இருந்திருக்கிறதுக்கான வேலைப்பாடு, களிமண் பொம்மைகள், அப்புறம் தச்ச துணி இதெல்லாம் இவங்க பார்த்தோன்னா பயன்படுத்திருக்கான சான்றுகள் இருக்கிறன. எழுத்து முறைன்றதை இது வரைக்குமே பார்த்தோன்னா என்னன்றதை யாராலுமே கண்டுபிடிக்க முடியல. ஒரு சில பேர் பார்த்தோன்னா இந்த எழுத்து முறைன்றது சித்திரை எழுத்து முறை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னும் ஒரு சில பேர் பார்த்தா இதுக்கு வடிவமே கிடையாது, இது வெறும் எழுத்து தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா குறிப்பிட்டு இதுதான் எழுத்து முறை அப்படின்ற எந்த ஒரு தகவலுமே இது வரைக்குமே கிடைக்கல. 6 1 பார்த்தா இவங்களோட வேளாண்மை அப்படின்றது. சோ வேளாண்மையில இவங்க என்னென்ன பயிர்களை விளைவிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா கோதுமை, யாழி, பட்டாணி போன்ற விதங்களை பயிரிட்டு இருக்கிறாங்க. இவங்க பாத்தீங்கன்னா எருது மாட்டு வண்டி போன்றவற்றை இவங்களோட விவசாய பணிகளுக்காக பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஏறு உழுவுறதுக்காக இருக்கட்டும், உழுதக்கடுத்து அந்த பொருளா விளைவிச்சு அதை எடுத்து வரத்துக்கும் பார்த்தீங்கன்னா இதுங்களை பயன்படுத்துறதுக்கான தடயங்கள் இருக்கிறது. அடுத்த பார்த்தீங்கன்னா வணிகம். இவங்களோட வணிகம் அப்படின்றது கடல் தொடர்புல பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒண்ணாக கருதப்படுது. எதுக்கு சொல்றேன்னா இவங்களோட விளைவிக்கப்பட்ட பொருட்களை கடல் தாண்டி இவங்க விற்பனை பண்ணியிருந்திருக்கிறாங்க. இந்த இதுக்கு ஒரு துறைமுகத்தையும் பயன்படுத்திருக்காங்க. அந்த துறைமுகத்தோட பேர் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா லோதல் அப்படின்றது. இந்த ஒரு துறைமுகம் தான் உலகின் முதல் திட்டமிடப்பட்டு கட்டப்பட்ட துறைமுகம் அப்படின்ட்டு அழைக்கப்படுது. அதுக்கடுத்தா இவங்களோட பொழுதுபோக்கு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஏறு தழுவுதல், வீர விளையாட்டு, நாட்டியம், பாடல் இது போன்றவற்றை செஞ்சிருக்காங்க. பகலெல்லாம் இவங்க கஷ்டப்பட்டு உழைச்சாலும் ஈவினிங்ல நைட் டைம்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விளையாட்டுகளை பார்த்து சந்தோஷமா இருந்திருக்கிறதுக்கான சான்றுகள் சொல்லப்படுது. அதுக்கடுத்து இவங்களோட மத நம்பிக்கைன்றப்ப தாழ்வழி மத வழிபாடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு குறிப்பிட்ட கடவுளை இவங்க வணங்கினது கிடையாது. ஸோ எல்லாமே ஒண்ணு,
எல்லாமே சமம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லா கடவுளுமே இங்க கும்பிட்டதற்கான சான்றுகள் தெரியுது. இவங்களோட பொருளாதார நிலை அப்படின்ற மாதிரி பாக்குறப்ப ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க சலிச்சவங்க இல்லை அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா ஒருத்தவங்க கிட்ட காசு இருக்கு, இன்னொரு கிட்ட காசு இல்லை அப்படின்றப்ப இவங்க எல்லாருமே வந்து பார்த்தா சமமான இதுதான் கருதப்பட்டது. பெரிய பெரிய அரண்மனைகள், பெரிய பெரிய பில்டிங் அப்படின்ற மாதிரி நிறைய காணப்படல. சொல்ல போனா வந்து பாத்தீங்கன்னா அரசர்கள் அப்படின்றது யாருமே கிடையாது. இவங்களுக்குன்னு ஒரு தலைவன் இருந்திருப்பார்ல, அவர் யாரு அப்படின்றதும் இங்க கண்டுபிடிக்க முடியவில்லை. இப்படிப்பட்ட மக்கள் வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷமா வாழ்ந்திருக்கிறாங்க. இந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் இருக்குன்றப்ப இதுவே வந்து பாத்தீங்கன்னா 5000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு நாகரிக மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வாழ்ந்திருக்கிறாங்க. அதாவது தனக்கு தேவையான அடிப்படை வசதிகளோட வாழ்ந்திருக்காங்க. வீடு, உணவு, உடை, கழிப்பறை வசதி அப்படின்ற எல்லாமே வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றத 5000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒருத்தவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு நாகரிகம் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா காணாம போயிடுச்சு. இது எப்படி திடீர்னு காணாம போகும் அப்படின்றப்ப நிறைய கருத்துகள் வருது. அண்ட் காமனா சொல்லப்படுற கருத்துக்கள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெரிய புயல்லயோ இல்ல சுனாமியில வந்து பார்த்தீங்கன்னா அது அழிஞ்சுபடவே இல்ல. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த தலைமுறைகள் வர வர பொறுப்பற்ற தன்மை தான் இதுக்கு அதிகரிச்சதாகவும், அந்த பொறுப்பற்ற தன்மையால வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாகரிகம் கொஞ்சம் கொஞ்சமா அழிவு நிலைக்கு போயிட்டு 1500 காலகட்டத்துக்கு மேல அது சுத்தமா அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்பேற்பட்ட ஒரு நாகரிகம் வந்து பார்த்தீங்கன்னா காணாம போனாலும் 5000 வருஷத்துக்கு கழிச்சு இப்ப நான் பேசிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு 100 வருஷம் கழிச்சு யாரோ ஒருத்தவங்க அதை பத்தி பேசித்தான் இருப்பாங்களே தவிர, அங்க பயன்படுத்தின டெக்னாலஜிஸ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அவங்க அந்த காலத்துல அதை உருவாக்குனாங்க அப்படின்றத யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது. நம்ம கிட்ட இருக்கிற இன்டர்நெட் தான் அந்த காலத்துல இல்லையே தவிர, ஆனா இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அது எல்லாமே அந்த காலத்துல அவங்க பண்ணிட்டு இருந்தாங்கன்றதுதான் சிந்து சமவெளி நாகரிகத்தோட உண்மையான ஒரு கதைங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க இதே மாதிரி ஒரு நாகரிகத்தை பார்த்திருக்கிறீங்களா? சப்போஸ் இந்த மாதிரி நாகரிகத்துல நீங்க வாழணும்னு சொல்லி நினைச்சீங்களா? என்ன செய்வீங்க? அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அடுத்து இன்னொரு சூப்பரான வீடியோல பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா பை பை.